ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் புதுசா வந்திருக்கீங்கன்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் குடுத்துக்கிட்டே இருங்க. வாரணாசி படத்தில புது விஷயங்கள் பண்ண போறாங்களாமா. ஸோ, அதனால இப்போ நெறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. சீக்ரெட்டா நெறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள வச்சிருக்காங்க நமக்கே தெரியாம. அதனால இந்த படத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் அவங்க புதுசா பண்ண போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். ஸோ, வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். வாரணாசி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா, மகேஷ் பாபுவுடைய ஃபிலிம் கரியர்ல இந்த படம் வந்து ஒரு பிக்கெஸ்ட், ஹையஸ்ட் ஒரு அ அதிக பொருட்செலவுல போட்ட ஒரு படம்னா இந்த வாரணாசி படம்னு சொல்லலாம். இந்த படம் வந்து முக்கியமான காரணம் எஸ்.எஸ். ராஜமௌழி. அவரோட அந்த பிராண்ட் எஸ்.எஸ். ராஜமௌழிங்கிற ஒரு பிராண்டுங்கிறது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலிலேருந்து அவரோட பிராண்ட் பெரிய லெவல்ல ரீச் ஆச்சுன்னு சொல்லலாம். இப்போ வாரணாசி படத்துல வந்து இப்ப தெலுங்குல அவங்க டைட்டில் மாத்தப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாரி மத்த லாங்குவேஜ்ல அந்த டைட்டில் வாரணாசிங்கிறது வந்து மென்ஷன் படும். பட் தெலுங்குல வந்து கொஞ்சம் சின்ன அந்த டைட்டில் விஷயத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறனால, இப்போ தெலுங்குல அவங்க மாத்துறதுக்கான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாரி மகேஷ் பாபு இந்த டைட்டிலுக்கு வந்து மாத்த வேணாம்னு சொல்லிட்டு இருக்காப்லயாமா. ஒரு ரெக்வெஸ்ட்டா ராஜமௌழி சார் கிட்ட வந்து அவரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த டைட்டில் இப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த படத்துக்கு இந்த டைட்டில் தான் கரெக்ட்டா இருக்கும். அதெல்லாம் நம்ம மாத்த வேணாம். எல்லா லாங்குவேஜ்லயும் இதே மாரி தெலுங்குலயும் இந்த டைட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, மகேஷ் பாபு வந்து ராஜமௌழி சார் கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ற மாரி கேட்டிருக்காப்லயாமா. இன்னும் அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இந்த விஷயங்கள் அவங்க அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, அடுத்த ஈவென்ட் அவங்க நடத்துற மாரி இருக்கும். அதாவது ஆடியோ லான்ச் அந்த மாரி ஈவென்ட்ல நடத்தும்போது, இந்த டைட்டில் வாரணாசியா? இல்ல தெலுங்குல வேற ஏதாவது டைட்டில் மாத்திருக்காங்களா? அப்படிங்கிறது வந்து நமக்கு அன்னைக்கு தான் நமக்கு தெரிய வரும். சரி எதுக்காக இந்த டைட்டில் மாத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைட்டில் வந்து வேற ஒருத்தரோட டைட்டில் அவர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாப்ல வாரணாசி இன்னொரு டைரக்டராமா. ஸோ அவர் வந்து ராஜமௌழி சார்ட்ட கேஸ் போட்டிருக்காப்ல. இந்த என்னோட டைட்டில் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில இதுக்கான பிரச்சனை முடிஞ்சு அவங்க வாரணாசி டைட்டில் வைக்க போறாங்களா? இல்ல அ வேற ஏதாவது வைக்க போறாங்களா? வேற டைட்டில் ஏதாவது வைக்க போறாங்கங்கிறது வந்து வர வர அப்டேட்ஸ்ல தான் நமக்கு நெறைய விஷயங்கள் தெரிய வரும். இப்பவும் வாரணாசி படத்துல அ பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் புதுசா அவங்க காமிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். காமிச்சுட்டே இருந்தாங்கன்னா, அந்த டீசர்ல பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து அந்த சிஜிஐ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதே மாரி இந்த டீசர் உருவாக்குறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1 வருஷம் அந்த கிராபிக்ஸ் அது வந்து அத எப்படி சொல்லணும்னா, அவங்க அத வரைஞ்சு, அந்த கிராபிக்ஸ்ல அத செட் பண்ணி, அத ரியாலிட்டியா கொண்டு வந்து, அத அந்த கிராபிக்ஸ்ல சில 3Dயான விஷயங்கள் வந்து அதில பண்ணி, இந்த கிளிம்ஸ அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த டீசர் பொறுத்தவரைக்கும், படத்தில இப்படி தான் இருக்க போகுது, கதையே இப்படி தான் நகரப்போகுது அப்படிங்கிறது வந்து அந்த டீசர்லயே சில விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கதை இப்படி தான் நகரப்போகுது. ஒரு அட்வென்ச்சர் ஜானர்ல இந்த படம் வந்து வாரணாசி இருக்குங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. இந்த வாரணாசி படம் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா ஹாலிவுட் படம் வந்து லைட்டா தொட்டுட்டு போற மாரி தான் இருக்கு. என்னன்னு படம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்சார்ட்டட் அது வந்து நம்ம டாம் ஆலன் நடிச்சிருப்பாப்ல. அந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு புதையல் கண்டுபிடிக்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அந்த படம் அட்வென்ச்சரா போகும். அதில வந்து 2 பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ, அவங்க வந்து 2 பேரும் அந்த புதையல தேடி போறதுல, அவங்க என்னென்ன விஷயங்கள் அட்வென்ச்சரான விஷயங்கள அவங்க பார்க்குறாங்க. அத எப்படி ஃபேஸ் பண்ணி, கடைசில அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயி, அவங்க அந்த புதையல எப்படி எடுக்குறாங்கங்கிறது வந்து, ரொம்ப ஒரு ஜாலியா, ஃபன்னா, த்ரில்லரா அத கொண்டு போயிருப்பாங்க. ஸோ, அந்த படத்தோட அந்த சாயல் இதில வாரணாசில இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி இருக்காது. பட் ஒரு எப்படி சொல்லணும்னா, அதோட பேசிக் வந்து இருக்குது. பொதுவா. ஏன்னா அந்த படத்துல அவங்க வந்து புதையல் கண்டுபிடிக்க போவாங்க. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வென்ச்சர் வைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி 2 படத்துலயும் இந்த படம் வந்து ஒரு சிமிலாரிட்டீஸ் வந்து லைட்டா தோணுதோ அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. அடுத்தது வந்து வாரணாசியோட கதைக்களமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாமி படமா? இல்ல ஒரு புதையல் கண்டுபிடிக்கிற ஒரு படமா? இல்ல ஒரு மருந்த கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு படமா? அப்படிங்கிறது வந்து வாரணாசி அத வந்து அந்த டைட்டில்லே காமிச்சுட்டாங்க. ஸோ இந்த கதைக்களம் வந்து வாரணாசியில நடக்கப் போகுது. அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஏன்னா, இந்த டீசர் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஜானர்ல இந்த ஃபிலிம்ஸ அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஏன்னா, ராஜமௌழி சார் வந்து அவரோட கதையில வந்து
அங்கங்க கொஞ்சம் அந்த சுவாரஸ்யம் கொண்டு வரணும். ஏன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் கூட்டணும்னு சொல்லி தான், அவரு அந்த நெறைய விஷயங்கள் அத வந்து பண்ணுவாப்ல. இப்ப பாகுபலி படம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரிவெஞ்ச் தான். இப்ப நீங்க அவரோட படங்கள் நீங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாமே அவரோட படங்கள் ஃபுல் ரிவெஞ்ச் வைஸா தான் இருக்கும். நீங்க நானி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மாவீரன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாரி அவரோட படங்கள் எல்லாமே ரிவெஞ்ச் பேஸ்டான படமா தான் ராஜமௌழி சார் படங்கள் அப்படியே இருக்கும். சரி இந்த படத்துல அவரு ஏதோ புதுசா பண்ண போறாப்லயோ அப்படிங்கிறது வந்து அந்த டீசர்ல பார்க்கும்போது எல்லாருமே சோசியல் மீடியா பூராவே எல்லாமே டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதில வந்து இந்த படத்தில வாரணாசி தரைக்களம் மையமா வச்சு தான் இந்த படம் நகரப்போகுதுங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு இண்டியானா ஜோன்ஸ் ஸ்டைல்ல இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இண்டியானா ஜோன்ஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஒரு அட்வென்ச்சர் மூவி தான். அது வந்து அவங்க புதையல் கண்டுபிடிக்கிற மாரி அந்த விஷயங்கள் போயிட்டே இருப்பாங்க. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த கதைய வந்து பரபரப்பா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்தது என்ன பண்ண போறாங்க? அத எப்படி கண்டுபிடிக்க போறாங்க? இவ்வளோ டிராவல்லயும் அவங்களுக்கு இவ்வளோ சிக்கலான விஷயங்கள் நடக்குது, அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு விஷயங்கள அத பரபரப்பா காமிச்சிருப்பாங்க. இண்டியானா ஜோன்ஸ் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவரு கையில ஒரு ஷாட்ட வச்சிருப்பாரு. அந்த ஷாட்டையில வந்து ஒவ்வொருத்தங்க போட்டு அடிக்கிறது, அந்த மாரி சீன்ல இருக்குங்கிறது வந்து, அ இந்த படத்துலயும் அது மாரி ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருப்பாப்லயோ? ஏன்னா, அந்த படத்துல ஷாட் இருந்துச்சு. இந்த படத்துல மகேஷ் பாபு கையில என்ன இருக்கும்? அதாவது அ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது அவர் கையில ஐகானிக்கா ஏதாவது வச்சிருப்பாப்லயா? அப்படிங்கிறது வந்து அ ஒரு ஒரு ஃபேன் தியரி மாரி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. இந்த படம் பொறுத்தவரைக்கும், இண்டியானா ஜோன்ஸ் அளவுக்கு இந்த படம் கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது படம் வந்த அன்னைக்கு தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, இண்டியானா ஜோன்ஸ் கதை வந்து அது ஒரு வேற மாரி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா, நம்மளுக்கு அந்த கதை வந்து அவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சரி இவங்க இத தான் கண்டுபிடிக்க போறாங்க. இந்த அட்வென்ச்சர்ல இப்டி இப்டி தான் நடக்குங்கிற விஷயம் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. பட் இந்த வாரணாசி படம் வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயும் இந்த கதைய வந்து இந்த கதை இப்படி தான் இருக்கும். சரி இந்த கதை வாரணாசில தான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து யாராலுமே அன்பிரெடிக்டபிளா பண்ண முடியல. ஏன்னா, அந்த கதையில இந்த புதுசா இந்த விஷயங்கள் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த டீசர்ல பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஸோ, அப்போ கண்டிப்பா ராஜமௌழி சார் வந்து வேற மாரி பண்ண போறாப்ல அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா, அ அவர் வந்து இந்த படம் சொல்லியிருந்தாப்ல. ஏன்னா, இந்த படத்தில வந்து நான் ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் நான் எழுதும்போது சில 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 சேஞ்சஸ் வந்து புதுசா நம்ம எதாவது காமிக்கணும். ஆடியன்ஸுக்கு வந்து நெறைய விஷயங்கள அவங்க படம் பார்க்குறாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து புது புது விஷயங்கள ரொம்ப த்ரில்லிங்கா, ரொம்ப என்டர்டெயின் பண்ற அளவுக்கு இந்த படம் இருக்கணும்னு சொல்லி தான் நான் வாரணாசிய கிரியேட் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஈவென்ட்ல வந்து சொல்லியிருந்தாப்ல. அப்போ இந்த படத்துல அவரு என்ன பண்ண போறாப்ல? வாரணாசி, மகேஷ் பாபு கூட ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்திருக்காப்ல. மகேஷ் பாபுவும் இந்த படத்துல எப்படி காமிச்சிருக்காப்ல? அதாவது இந்த படத்துல அவரு மகேஷ் பாபு ராமாயணம் வரப்போறாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் பாபுக்கு வந்து ஒரு டூயல் ரோல் இந்த படத்துல இருக்கும். அதாவது பிரசன்ட்ல வந்து அவரு ஒரு அ அட்வென்ச்சர் மேனா இருப்பாப்ல. பட் பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ராமாயணம் அந்த பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ராமரா இருப்பாப்ல அப்படின்னு சொல்லி, இந்த மாரி ஒரு ஃபேன் தியரி வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ, அப்போ அவன் இந்த படத்துல அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் காமிக்கும்போது, அதாவது வந்து லதக்கா நகரம் அப்படின்னு காமிப்பாங்க. அதுல வந்து அந்த ஆஞ்சநேயர் அவர் பெருசா அனுமான் வந்து பெருசா இருப்பாப்ல. அவரோட வால்ல வந்து யாரோ வண்டி ஓட்டிட்டு வர மாரி காமிக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு வீல் சேர் மாரி இருக்கு. அதில தான் நம்ம பிரித்திவிராஜ் இருப்பாப்லயோ! அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாபு அந்த வண்டி ஓட்டிட்டு போறாப்ல. அப்பா மகேஷ் பாபு தான். அவரு தான் ஓட்டிட்டு போறாப்ல. அப்போ அங்க டைம் டிராவல் பண்ணினா, இவங்க 2 பேரும் டைம் டிராவல் பண்ணினா, அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்களோ! அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த படம் பொறுத்தவரைக்கும் ராஜமௌழி சார் என்ன பண்ணியிருக்காப்டிங்கிறது வந்து யாராலுமே கணிச்சு சொல்லவே முடியாது. இந்த கதை இப்படி தான் இருக்கும். இது ஒரு டைம் டிராவல் படம் அப்படிங்கிறது வந்து எத வச்சு சொல்றாங்கன்னா, ஆ குளோப் ட்ரோட்டர், டைம் ட்ரோட்டர் இந்த மாரி அவங்க அந்த ஆஸ்ட்ராக்கு வச்சிருந்தாங்க. அப்போ இந்த 2 கான்செப்ட்லயும் இந்த படம் நகரப்போகுதா? அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. இல்ல இது வந்து சாமி படம், கம்ப்ளீட்டான ஒரு சாமி படம். அது மாரி ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தோணுதோ அத வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பர்சனலா தோன்ற விஷயம் என்னன்னா, இந்த படம் டைம் டிராவல் தாண்டி மத்த ஒ அவங்க தொடாத சில விஷயங்கள் புதுசா காமிக்கிறதுக்காக வெவ்வேறு ஜானர்ல லைட்டா இந்த படத்துல அவரு கொண்டு வருவாப்லயோ! அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. எஸ்.எஸ். ராஜமௌழி அவரோட படங்கள்ல எப்பவுமே அந்த ஃபைட் சீக்வென்ஸ்க்கு வந்து அதிகமா ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாப்ல. நீங்க பாகுபலி 2 அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரியலா பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர அடிச்சா அங்க பறக்கிறது, அப்புறம் அந்த ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு ஆயுதத்த எடுத்து அப்படியே அவரு அந்த இதுல ஷீல்ட்ல அப்படியே அடிப்பாப்ல. அத அடிக்கும்போது தண்ணி அப்படியே மிதந்துட்டு போகும். அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் அது ரியலா பண்ற மாரி இந்த படத்துல அவர் பண்ணியிருப்பாப்லயோ அப்படிங்கிறது வந்து ஒரு எனக்கு ஒரு தியரி தோணுது.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில மகேஷ் பாபுக்கான ஒரு சில விஷயங்கள் நிறையாவே பண்ணியிருக்காப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரியங்கா சோப்ரா இந்த படத்தில அவங்க தெலுங்குல ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க ராம் சரண் கூட நடிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இது அவங்களோட 2வது தெலுங்கு படம்னு நெனைக்கிறேன். இந்த படத்துலயும் அவங்க ஏதாவது புதுசா அவங்களுக்கு அதாவது ஒரு ஃபீமேல் லீடுக்கான ஒரு அந்த கேரக்டர்ல எந்தெந்த ஒரு விஷயங்கள் பண்ண முடியுமோ, ஆக்ஷனா இருக்கட்டும், ஒரு எமோஷனல், அதுக்கப்புறம் ஒரு ஃபன் இந்த மாரி விஷயங்கள் வந்து பிரியங்கா சோப்ராக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரியங்கா சோப்ராவோட கேரக்டர் வந்து மந்தாகினின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படத்தில ஒரு காட் கனெக்ட் மகேஷ் பாபுக்கு எப்படி ஒரு சிவனோட கனெக்ட்ல வந்து உத்ரான்னு அந்த கேரக்டருக்கு பேர் வச்சாங்களோ, அதே மாரி மந்தாகினி கேரக்டருக்கு அந்த அ காட் கனெக்ட் வந்து பிரியங்கா சோப்ராக்கு இருக்குங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பிருத்திவிராஜ் இந்த படத்தில மெயின் வில்லனா நடிக்கிறாப்ல. ஸோ இந்த படத்துக்கு அவரு கேரக்டர் பேர் வந்து கும்பா வச்சிருக்காங்க. ஏன்னா கும்பாங்கிறது வந்து ஆ லங்கா நகரம்ல வந்து ராமர் வந்து கும்பாவ பார்த்து அட்டாக் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. நம்ம நெனைப்போம், ராமர் வந்து எப்பவுமே அவருக்கு ராவணன் தானே இது. எப்பவுமே நீங்க ராமாயணம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட, அதில வந்து ராமர் வந்து ராமாயண அட்டாக் பண்ற மாரி இருக்கும். கடைசியில வந்து அவர இறக்குற மாரிலாம் காமிச்சிருப்பாங்க ராவணன. ஸோ இதில எப்படிடா கும்பா எப்படி? அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாரி இந்த 3 பேத்துக்கான ஒரு காட் கனெக்ட் வந்து இந்த படத்தில அதிகமா இருக்குங்கிறது வந்து என்னோட பர்சனலான ஒப்பீனியனா நான் வந்து வீடியோல சொல்றேன். இந்த படத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் காமிக்க போறாங்க? ஏன்னா, இப்போ மகேஷ் பாபு வந்து அந்த டைட்டில் அண்ட் டீசர் ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாபு அந்த நந்தி மேல அப்படியே உட்காந்துட்டு வர மாரி, அந்த பொம்மையில அப்படியே உட்காந்துட்டு வர மாரி காமிச்சிருந்தாங்க. அப்பவே அதில வந்து மகேஷ் பாபு அத வந்து கொஞ்சம் தவிர்த்திருந்தா நல்லாருக்கும். ஏன்னா, அந்த இதில வந்து நான் புதுசா காமிக்கிறேன் பேர்ல சொல்லி அவர ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் எல்லாருமே போட்டு கலாய்ச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ, அந்த அளவுக்கு அத கொஞ்சம் பண்ணாம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அத தவிர்த்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குங்கிறது வந்து நான் சொல்றது தான். ஆ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாபு வந்து ஒரு லைட்டா ஒரு பேச மட்டும் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே! ஏன் எதுக்காக அது வந்து பண்றாங்க? ஸோ அவங்க புதுசா ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு புதுசா காமிக்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க. பட் அது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருச்சு அவ்வளோதான். அடுத்தது வந்து எஸ்.எஸ். ராஜமௌழி சார் வந்து ஒரு ஈவென்ட்ல அவரு சொல்லியிருந்தாப்ல, எனக்கு வந்து பெருசா அந்த கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவர போட்டு எல்லாம் வறுத்து எடுத்தாங்க. இவரே பாகுபலி டைரக்டர் எடுத்தவர இப்படி பேசுறாப்ல, இவரே இப்படி பேசுறாப்லயா? அப்படிங்கிறதுல எல்லாருமே ஷாக் ஆனாங்க. எதனால அவரு அவ்வளோ கோவப்பட்டு பேசுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த டீசர் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரெஷ்ஷா அந்த ஆடியன்ஸுக்கும், அவரோட ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் அந்த கேஸ்டிங் க்ரூக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரெஷ்ஷா போட்டு காமிக்கிறதுக்காக அவ்வளோ சந்தோஷமா ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த விஷயங்கள அவர் பேசிட்டு இருந்தாப்ல மைக்ல. அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கலான ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருந்துச்சு. அவங்க அந்த டீசரு ஒரு தடவ ஆன் ஆச்சு, ஒரு தடவ ஆஃப் ஆயிருச்சு. ஒரு தடவ 2வது தடவ பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்துச்சு. ஆனா ஆடியோ கேட்கல. இந்த மாரி டெக்னிக்கலான ப்ராப்ளம்ஸ் வந்து அதில அந்த ஈவென்ட்ல நடந்துச்சு. ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈவென்ட்ட யார் காப்பாத்துனாங்கன்னா, அந்த ஆங்கர் தான் காப்பாத்துனாங்க. ஏன்னா, அவங்க தான் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருந்தாங்க. தெலுங்குல தான் பேசுனாங்க. பட் அத மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா, அந்த டீசர் அவங்க ரொம்ப எப்படி சொல்லணும்னா, அ ரொம்ப ஆர்வமா போட்டு காமிக்கணும். ரொம்ப இஷ்டப்பட்டு தான் அவங்க நல்லாவே பண்ணாங்க. பட் அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் ஆஃப் ஆச்சு. ஒரு நாள் ஆன் ஆச்சு. அதுக்கப்புறம் சவுண்ட் கேட்காம இருந்துச்சு. இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அந்த டெக்னிக்கலான ப்ராப்ளம்ஸ் வந்து ராஜமௌழி சார் சந்திச்சாப்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கை இல்ல. எங்க அப்பா சொல்லுவாப்ல, அனுமன் வந்து உன் கூட எப்பவுமே துணையா இருப்பாங்க. அது மாரி ராஜமௌழி சார் வந்து அவங்க அப்பா பத்தி சொன்னாப்ல. எனக்கு அப்ப சொல்லும்போது கோவம் தான் வரும். என்னோட ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தீவிரமான ஹனுமர் பக்தர். ஸோ அவங்க வந்து ஃப்ரெண்ட போல பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ கடவுள் நம்பிக்கைலாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. இதனால தான் எல்லாருமே ரொம்ப கோவப்பட்டு அவருக்கு எகென்ஸ்ட்டா பேசியிருந்தாங்க. இவரு எப்படி பேசலாம்? ஏன்னா இவரு வந்து வாரணாசி டைட்டில் வந்து சாமி படம் எடுக்குறாப்ல. இவரு எப்படி சாமி நம்பிக்கை இல்லன்னு சொல்ல முடியும்? அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு வந்து சில விஷயங்கள் அவர் அப்பாலஜி கேட்டாப்ல இல்லையாங்கிறது வந்து தெரியல. ஸோ அதுக்கே வந்து இப்போ அவங்க எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து வாரணாசி படத்துல அந்த டைட்டில் வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காப்ல. இந்த மாரி ஒரு விஷயங்கள் அது மாரி வாரணாசி படத்துக்குள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு இருக்கு தான் சொல்லணும். அடுத்தது வந்து அ இந்த படத்துக்குள்ள நெறையா பேத்தோட அந்த ரிவீல் போஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நம்புறோம். அதே மாரி இந்த படத்துக்கான போஸ்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அ அடுத்த வருஷம் ஏப்ரல் இல்லன்னா மே இல்லன்னா மகேஷ் பாபுவோட பர்த்டே அன்னைக்கு கூட அந்த போஸ்டர்ஸ ரிவீல் பண்ணலாம். அதாவது ஆ
இவங்க 3 பேத்த தாண்டி மத்த ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த படத்துக்குள்ள எத்தன பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாரி இந்த படத்துல ஆ சொல்ல வர விஷயங்கள் புதுசா நாங்க காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ண போறாங்கங்கிறத வந்து நம்ம ரிலீஸ் அப்போ பார்ப்போம். ம வாரணாசி படத்தோட ரிலீஸ் டேட் பொறுத்தவரைக்கும் 2027 மார்ச் 25ஆம் தேதி இந்த படத்த தியேட்டருக்கு கொண்டு வரலாமா அப்படிங்கிறது வந்து இப்போ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ அதற்கான வேலைகள இப்போ தீவிரமா நடந்துட்டுருக்குன்னு சொல்றாங்க. அதேமாரி இன்னும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் முடியல. ஸோ இப்போ மகேஷ் பாபு ஒரு போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னும் 1 வாரம் கழிச்சு ஆ வாரணாசி படத்துக்கான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போர்ஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ் தான். கிளைமாக்ஸ் போர்ஷன்ஸுக்கு மட்டும் அவ்வளோ டேஸ் அவங்க எடுத்துக்க போறாங்க. ஸோ எப்படி பண்ண போறாங்க அந்த கிளைமாக்ஸுங்கிறத வந்து நம்ம ரிலீஸ் அன்னைக்கு பார்ப்போம். ஸோ இந்த படத்துல என்னென்ன அ புது புது டெக்னாலஜிக்கலான விஷயங்கள காமிக்க போறாங்க நம்பளுக்கு அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்லலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐமேக்ஸ் கேமரா வந்து பாலிவுட்ல ஆ ராமாயணம் படத்துக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாரணாசி. இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த ஐமேக்ஸ் கேமராவ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜமௌழி சார் வந்து இந்த படத்த பேன் இண்டியாவ தாண்டி பேன் வேர்ல்டுக்கு கொண்டு போணும் அப்படின்னு சொல்லி செமையா பிளான் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாலிவுட்ல வந்து ராமாயணா பார்ட் 1, பார்ட் 2 எடுத்திருக்காங்க. அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 பட்ஜெட்ல அந்த படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் பொறுத்தவரைக்கும், ஐ மீன் வாரணாசி பொறுத்தவரைக்கும் 1500 கோடி இந்த படத்துக்கான பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இப்போ ஆ கன்னடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காந்தாரா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடி நெருங்கிருச்சுன்னு சொன்னாங்க. பட் அதற்கான அஃபிஷியல் அப்டேட் அவங்க புரொடக்ஷன் சைட்ல எதுவும் விடல. பட் வரும் டேஸ்ல அந்த 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அதாவது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, இப்போ பாலிவுட் எடுத்துட்டீங்கன்னா, ராமாயணம் படம் வச்சிருக்காங்க. பார்ட் 2 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆ தெலுங்குல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, வாரணாசி இந்த மாரி படங்கள் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்லி வந்து அல்லு அர்ஜுன வச்சு அந்த படமும் எடுத்துட்டு இருக்காப்ல. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி பட்ஜெட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியன் சினிமாவ வந்து ஹாலிவுட் சினிமா தரத்துக்கு கொண்டு போணும். அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த மாரி போயிட்டு இருக்கு. தமிழ்ல வந்து இந்த மாரி பெரிய பட்ஜெட் படம் ஆ எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே எதிர்பார்ப்புல இருக்காங்க. அதே மாரி சங்கர் சார் வந்து வேள்பாரின்னு ஒரு ஆ நாவல் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க போறாப்ல. அதுக்கான ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் டைம்லயே அந்த ரைட்டர் கிட்ட ரைட்ஸ் வாங்கி, அதுக்கப்புறம் அந்த புக்ல இருக்கிற அந்த கதை, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பார்ட் 3 வரைக்கும் முடிச்சுட்டாப்ல. அதற்கான புரொடக்ஷன் வந்து புரொடியூசர் இன்னும் கிடைக்காம இருக்காப்ல. ஸோ இன்னொரு பக்கம் அவருக்கு இந்தியன் 3 அந்த மாரி படங்கள் இன்னும் முடிக்காம இருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு வேள்பாரிக்கான ப்ரீ புரொடக்ஷன் ஆரம்பிச்சு, புரொடியூசர் அவருக்கு இன்னும் கிடைக்கல. அது கிடைச்சுச்சுன்னா, அது உடனே ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த படம் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, 2029 இல்லன்னா 2030ல வந்து அந்த படம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கெஸ்ஸா தான் வந்திருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. பட் சோசியல் மீடியாஸ்ல ஒரு ரூமர்ஸா கிளம்பிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி படங்கள் வந்து இன்னும் இந்தியன் சினிமால நெறையா வரணும். அதே மாரி இப்போ வாரணாசி படம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒவ்வொரு ஒவ்வொரு படங்கள்லயும் அந்த மாரி இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ராஜமௌழி சாரோட கிரியேட்டிவான ஐடியா மூலியமா தான் இந்த படத்த நம்மளுக்கு பிரசன்ட் பண்ண போறாப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரணாசி படம் நம்மளுக்கு எப்படி பிரசன்ட் பண்ண போறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். உங்கள அடுத்த வீடியோல வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க் யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப், உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து இந்த சேனலுக்கு குடுத்துக்கிட்டே இருங்க.